நடிகை ராதிகா அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை இல்லை மேல் சிகிச்சை ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கான ஏற்பாடுகளை கட்டாயம் ஃபாரினில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அப்ராட் கண்ட்ரியில் போயிட்டு அங்கே தீவிர சிகிச்சை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இப்போ சரத்குமார் அவர்கள் இருக்காராம். அதாவது நடிகை ராதிகா அவங்களுக்கு காலில் பல வருஷமே பிரச்சனை இருக்குது. கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு காலில் பிரச்சனை வந்தப்போ எக்கச்சான பிரபலங்க நேரில் போயிட்டு நல்லா விசாரிச்சாங்க. சிவகுமார் அவர்கள் ராதிகா அவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட கால் நார்மலாக தான் இருந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 2-3 மாத காலமாக அவங்க பல படங்களில் மாறி மாறி திரைப்படம் நடிக்கிறது, இன்னொரு பக்கம் உடல்நிலை கொஞ்சம் கூட்டினது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. கால் வலி சுத்தமாக கேட்கவே இல்லையா. இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் வலி கொஞ்சம் குணமாகிருக்குது. அவங்க எப்பவும் கூட இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குதான். இதுக்கிடையே சரத்குமார் ஒரு புதுசாக முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. இப்போதைக்கு கால்வலி சரியாகிறதுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணபடி அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சுக்கிட்டோம். ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சை பத்தலை, மறுபடியும் இன்னொரு கால் எதுவும் வலி ஏற்படுது, இல்லை அறுவை சிகிச்சை செஞ்ச காலிலே வலி எதுவும் ஏற்படுது அப்படின்னா இங்கே இந்தியாவில் சிகிச்சை கொடுக்காம வெளிநாட்டில் உயர்தர சிகிச்சை எதாவது கொடுக்கலாமா, அங்கே டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு வெளிநாட்டு சிகிச்சை எது ஏற்பாடு செய்யலாமா அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காராம். இதை பற்றி ராதிகா அவங்கள்ட்ட பேசும்போதும் கூட இனிமேல் இதுக்கப்புறம் காலில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இங்கேருந்து நம்ம தீவிர சிகிச்சை எடுக்க வேணாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு அங்கே சம்மந்தமாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சிகிச்சை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்காவான ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு அங்கே எதுவும் சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்தியா வரலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம். இந்த விஷயத்தை ராதிகா அவங்கள்ட்ட கொண்டதுக்கு அப்புறமும் ராதிகா இதுதான் சரியான முடிவாக இருக்குங்கிற மாதிரி அவங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னோட மனைவிக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணக்கூடிய சரத்குமார் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இவர் தான் இருந்திருக்காராம். எந்த ஒரு விஷயம் வேணும் வேணாம் எதை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கணவர் இப்போ மனைவி ராதிகா அவங்களுக்கு மறுபடியும் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா இன்னொரு காலில் எதுவும் பிரச்சனை வந்தாலோ இல்லை அறுவை சிகிச்சை செஞ்ச காலிலே பிரச்சனை வந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே வேணாம், கட்டாயம் வெளிநாட்டு சிகிச்சைக்கு போயிடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டாராம். இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் இப்போ ரீசெண்டாக குடும்பத்தோட புது வீட்டுக்கு குடியேறி இருக்காரு. இது சொந்த வீடா, இது எவ்வளோ லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு முத்துக்குமரன் இப்போ பதிலும் கொடுத்திருக்காரு. பிக் பாஸ் சீசன் 8 பல போட்டிகளை கலந்துக்கிட்டாலும் அதில் ஒரு முக்கியமான போட்டியில் கருதப்பட்டு மக்கள் மனசை வென்றவர் தான் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன். மக்கள் மனசை வென்ற மாதிரியே பிக் பாஸ் சீசன் 8 டைட்டிலையும் வின் பண்ணிட்டாரு. இதுக்கிடையில் அவங்க குடும்பம் எல்லாமே கிராமத்தில் சொந்த ஊரில் வச்சிருந்த நிலையில இப்போ தான் அப்பா அம்மா இவங்க எல்லாரையுமே சென்னைக்கு வரவழைச்சிருக்காராம். சென்னைக்கு வரவழைச்சு புதுசாக ஒரு வீட்டில் பால் காய்ச்சி குடியேற மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் முத்துக்குமரன் சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ சென்னையில் ஃப்ளாட் வாங்கிட்டாரா, அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாரா, இனிமேல் இங்கே தான் இருக்க போறாரா, இந்த வீடியோ எவ்வளோ லட்சத்துக்கு வாங்கினாருங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு முத்துக்குமரன் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, இதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வீட்டோட ஓனர் எதை கொண்டு அடிப்பாருன்னு தெரியாது, நான் இருக்கிறது வாடகை விடுங்க, வாடகை வீட்டில் தான் இப்போ நான் குடியேறி இருக்கேன், பால் காய்ச்சிருக்கேன், இதை சொந்த வீட்டில் நினைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பதில் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.